வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாது வட்டிக்குழு. பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நடிகை சுசித்ரா பாடகியும் கூட அந்த மாதிரி நிறைய பாடல் பாடியிருக்கிறாங்க. ரொம்ப பிரபல்யமான சொல்ல முடியாது, நடிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் மிகப்பெரிய ஒரு நடிகைன்னு சொல்ல முடியாது. ஏதோ அந்த நேரத்துக்கு நடித்தாங்க, இன்னைக்கு அதை காணவில்லை. அதே நேரத்தில் சுசி லீக்ஸ் அப்படின்னு பலவிதமான வீடியோக்களை விட்டு பிரபலியமானாங்க. பலவிதமான நடிகர்கள் தவறு செய்கிறாங்க இல்லையா, அவங்க போதை பாட்டியில் தண்ணி அடிச்சுட்டு வாடுறது, மற்றபடி நடிகர்கள் என்ன எப்படிப்பட்ட தவறுகள் செய்கிறார்கள், அதற்கு நடிகைகள் எந்த அளவுக்கு ஒத்து போகிறார்கள், போதையில் ஆடுறது, கண்ட இடங்களை தொடுவது, இந்த மாதிரிலாம் பல பாலியல் வீடியோக்களை விட்டு அந்த வகையில் சுசி லீக்ஸ் அப்படிங்கிற வகையில் ஒரு பிரபலியமாக இருந்தாங்க. அதுவும் வந்து இன்றைக்கி நாளடைவில் பழைய வீடியோக்களாக போயிடுச்சு, மற்றபடி புதுசாக ஒன்றும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் பல விதமாக போதை பார்ட்டியில் பங்கேற்பது, மற்றபடி வந்து யார் யாருக்கு என்னெல்லாம் தொடர்பு அப்படிங்கிற மாதிரி, ஆமாம், அடுத்தவங்க சோகத்துக்குள்ள கண்ணை நுழைச்சு பார்க்கக்கூடிய ஒரு சூழல், அந்த மாதிரி வந்து பலவிதமான விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நடிகரை வந்து காதலிச்சாங்க. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அது டைவர்ஸாக போயிருச்சு. காரணம் கேட்டால் அவர் வந்து ஓரிட சேர்க்கையாளர் அப்படிங்கிற நான் கண்டுபிடித்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் சமீபத்தில் நடிகை ரீமா அப்படிங்கிற ஒரு மேடையும் ஒரு புதுசாக ஒரு குற்றச்சாட்டு சுமத்தியிருந்தாங்க. நடிகை சுசித்ரா, அதாவது வந்து அவருடைய கணவரும் மற்றபடி அந்த அம்மா நடிகை ரீமாவும் சேர்ந்து மலையாளத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு போதை பார்ட்டி அப்பப்போ நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கும். அதில் வந்து இளம் நடிகை எல்லாம் போய் கலந்து போய் பயங்கரமான ஒரு பாலியல் வன்புணர்வுகள், மற்றபடி பாலியல் சீண்டல்கள் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டகாசமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு சுமத்தினார். அந்த வகையில் அந்த அம்மா வந்து ரீமா வந்து பேட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து தவறான பேச்சு, மற்றபடி ஆதாரமற்ற பேச்சு. நடிகை ரீமா ஒரு பதிவு போட்டாங்க, தவறான பேச்சு, ஆதாரமற்ற பேச்சு. நான் வந்து இதனால் வந்து நாங்கள் நடிகை சுசித்ரா மேலே வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். அந்த வகையில் வந்து கட்டாயமான வந்து அவதூறு வழக்கில் வந்து சுசித்ராவை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு விமர்சனங்களுக்கு, பலவிதமான ஒரு பஞ்சு நிகழ்வுகளுக்கு, வைரலான விஷயங்களுக்கு வந்து பெயர் போனவர் நடிகை சுசித்ரா. யார் சொல்கிறார்களோ இல்லையோ, இவர் வந்து கட்டாயம் அதை சொல்லிடுவார். அந்த மாதிரி அது உண்மையா பொய்யாங்கிறது அப்புறம் தான், பின்னாடி தான். ஆனால் அந்த நேரத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலான விஷயமா, மிகப்பெரிய ஒரு கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என்னடா இப்படிலாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான அது குற்றச்சாட்டுகளா, விமர்சனங்களா, இல்லை தன்னுடைய பப்ளிக்கு தேர்றதுக்கு இந்த மாதிரி சொல்றாரா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி ஒரு பிரபலியம், விமர்சனத்துக்குரிய ஒரு நடிகை சுசித்ரா, அவர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு குண்டை ஒன்று போட்டிருக்காரு. என்னன்னா, இந்த இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா மலையாள சினிமா பொறுக்கு ஹேமா கமிட்டி அப்படின்னு, அதாவது நடிகைகள்லாம் வந்து பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்படுகிறார்கள். பல நடிகர்கள் வந்து படுக்கையை பகிர்ந்து கொள்ள கூப்பிடுகிறார்கள், டைரக்டர்ஸ், தயாரிப்பாளர்கள். அதனால வந்து மலையாள நடிகை இது சினிமா உலகத்துல படுக்கையை பகிர்ந்து கொள்ளாமல் எந்த நடிகைக்கும் வந்து பட வாய்ப்பு தரப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான ஒரு வாக்குமூலம் கொடுத்த வகையில், பல கருத்துக்கள் வகையில் அந்த ஒரு கமிட்டியில் அடிக்கி வெளி வச்சு பார்த்தீங்களா. அந்த அறிக்கை வெளிவந்தது எதனால், அந்த அறிக்கை இன்னும் வெளிவந்தது எதனால் என்பதெல்லாம் விட அந்த கமிட்டி ஆரம்பிக்கப்பட்டது எதனால் அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவலை வந்து இன்னைக்கு நடிகை சுசித்ரா சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய கருத்து. இருந்தாலும் வந்து இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்றும் இல்லை, பகத் ஃபாசில், மற்றபடி பிருத்திவிராஜ், டோமினா தாமஸ் அப்படிங்கிறவங்களாம் இன்னைக்கு வந்து மலையாளத்தில் வந்து பிரபல்யமான நடிகராக வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி முன்னால் உள்ளவங்க மம்முட்டி, மோகன்லால், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அவங்களுக்கு வந்து மார்க்கெட் குறைச்சிக்கிட்டே வரும். யாருக்கு? மம்முட்டிக்கும் மோகன்லால்.
நடிக்கிறாங்க, அந்த அளவுக்கு பிரபலியமா இல்லை. இவர்களை போல ஃபகத் ஃபாசில், பிருத்திவிராஜ், டோமினோ தாமஸை போல பெருசாலாம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இவருடைய மார்க்கெட்டை கெடுப்பது எப்படி அப்படின்னு மம்முட்டி, மோகன்லால் வந்து ஐடியா பண்ணாங்க. ஐடியா பண்ண வகையில இந்த ஹேமா கமிட்டியை வந்து எப்படியாவது கசிய விட்டுட்டோம்னா, மற்றபடி வந்து நம்ம அதன் அடிப்படையில் வந்து அவங்க பயந்து போய் மார்க்கெட்டிங் கான்செப்ட்ல இப்படிதான் நடக்குமா அப்படிங்கிற விஷயத்துல வந்து அவர்களுக்கு மார்க்கெட் எல்லாம் போக வாய்ப்பு இருக்கு. ஹேமா கமிட்டி முதல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சதே வந்து பலவிதமான பாலியல் குற்றச்சாட்டு, பாலியல் வன்கொடை கான்செப்ட்ல இந்த நடிகை ரீமா கான்செப்ட் இந்த மாதிரிலாம் பலவிதமான கருத்துக்கள் இருந்ததுனால அது ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றார் நடிகை சுசித்ரா. அப்புறம் வந்து இதை கசிய விட்டது யார், எதற்காக கசிய விட்டார்கள் அப்படிங்கிற கான்செப்ட்னா மோகன்லால், மற்றபடி வந்து மம்முட்டி தான் இதை கசிய விட்டாங்க. வேண்டுமென்றே சில நடிகர்கள் வந்து குறிப்பிட்ட நடிகர்கள் மலையாளத்தில் மிக பிரபலியமாக வளர்ந்துட்டு இருக்காங்க, அவருடைய வளர்ச்சியை கெடுக்க வேண்டும் என்பதற்காக அப்படின்னு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டிருக்கிறார். அப்ப ஹேமா கமிட்டியினுடைய நிலைப்பாடு என்னங்கிறது இதன் மூலமாக தெரிகிறதா, இவர் எந்த அளவுக்கு சொல்வது உண்மை அப்படிங்கிற கருத்து இதுல இருக்கு. ஹேமா கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அது அரசியல் சார்ந்தது கிடையாது, அரசு சார்ந்தது. ஆமா, பெண் நீதிபதி மற்ற சோ நடிகை சாரதாவோட இது இருக்காங்க. அவர்களுடைய ஒரு அமைத்த வெளிப்பாடு வந்து 2017 அமைச்சது, 4 வருஷம் கழிச்சு கொடுத்துருக்குறாங்க, கொடுத்தாச்சு. அப்புறம் திருப்பியும் வந்து ஏன் இவ்வளவு லேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. அதன் அடிப்படையில் வந்து அவருடைய ஒரு கருத்தின் வெளிப்பாடு, நடிகை சுசித்ராவோட கருத்தின் வெளிப்பாடு, எப்படியாவது வந்து பலவிதமான கருத்துக்களை செலக்ஷன் பண்ணி அதை லீக் அவுட் பண்ணி வெளியிட்டோம். ஹேமா கமிட்டி வந்து வராம தான் இருந்துதான். நடிகை சுசித்ரா வந்து எனக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ஹேமா கமிட்டி வந்து 4.5 வருஷத்துக்கு முன்னால் கொடுக்கப்பட்டாச்சு, அதை வெளிவிடாம அப்படியே இருந்துட்டு இருந்தாங்க. எவ்வாறு வெளி வந்தது அப்படின்னா அது மம்முட்டியாலையும் மோகன்லால் தான். காரணம் என்னன்னா, சில நடிகர்கள் ஃபகத் ஃபாசில், மற்ற டோமினி தாமஸ் போன்றவர்கள்லாம் வந்து பெருசா வளர்ந்துட்டு இருக்காங்க, அவருடைய வளர்ச்சியை கெடுக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு அந்த அறிக்கையை கசிய விட்டார்கள் அப்படின்னு பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டை நீங்க சொல்லிட்டு இருக்காங்க யாரு, நடிகை சுசித்ரா. அதே மாதிரி 2017 நடந்த சம்பவம் கூட இது மாதிரிதான். ஏன்னா அன்னைக்கு நடந்த சம்பவத்துல வந்து முக்கியமான ஒரு நடிகை இருந்தாங்க, அந்த நடிகை கூட தமிழ்ல நடிச்சவங்க தான், திலீப் கான்செப்ட் திலீபன். வேண்டும் ஏன்னு கேட்டா அப்படி செஞ்சோம்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து மலையாளத்துக்கு பக்கம் வரமாட்டாங்க. இன்னைக்கு கூட ஒரு குற்றச்சாட்டு உண்டு, கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஏன் வந்து அமிதாப் பச்சனை போல ஹிந்தியில பெருசா வரலைன்னா வளர விடாமல் அங்கு தடுத்தார்கள் அப்படிங்கிற ஒரு இன்னைக்கு விஷயம். எஸ்பி பாலசுப்ரமணியன் அந்த விஷயம் வந்திருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் ஏன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாடல், அற்புதமான ஒரு பாடகர். முகமது ரஃபிக்கு பின்னால அவர் தான் அருமையா சொல்லலாம், அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பாடகர். ஏகப்பட்ட பாடங்களை பாடின எக் துஜேக்கு இடையெல்லாம் வந்து அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடல் பிரபலியமானப்பயே வந்து அவருக்கு ஏகப்பட்ட ஆதரவு, ஒரு பக்கம் ரசிகர்கள் வகையில ஆதரவு இருந்தாலும் அங்க மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்ல பலவிதமான அங்கு உள்ள ஹிந்தி ஃபீல்டர் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கும். எல்லா ஃபீல்டுலயுமே உள்ள காழ்ப்புணர்ச்சி உண்டு. என்னடா இந்த ஆள் வந்து தமிழ்ல பாடிட்டு மற்றபடி மற்ற வகையில ஹிந்தியில பாடி ஃபேமஸ் ஆச்சு, ஃபேமஸ் ஆகாட்டி பிரச்சனை இல்லை, ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா ஆஹா இவன் நம்மளுக்கு வேட்டு வச்சிருவான் போல, அவங்களாம் சரி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேட்டு பார்ப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து வளராததுக்கு காரணங்க. எல்லாமே சூப்பர் ஹிட் பாடல் இருந்தாலும் அந்த அளவுக்கு பெருசா வளரல எஸ்பி. அதே மாதிரிதான் கமல்ஹாசனும் ரஜினியும். ஆமா, ஏதாவது ஒரு வகையில் வளர விட மாட்டேன். சினிமா அப்படித்தான். சினிமாங்கிறது வந்து 2 அடி ஏறணும்னு வைங்களா, 4 அடி சறுக்கும். ஆமா, உள்ளுக்குள்ளேயே குட்டையை குழப்பி அவனை போட்டு இவனை வாங்குறது, இவனை போட்டு அவனை வாங்குறது, அப்புறம் நமக்கு முன்னால வெளியே நல்லபடியா நடந்துக்குவானுங்க. அந்த மாதிரி திருட்டுத்தனமான, போர்ஜரித்தனமான, பிறரை முன்னேற விடாத ஒரு துறைன்னா சினிமா துறை தான். அதுக்கு அரசியல கூட எவ்வளவு பரவாயில்ல. ஆமா, அந்த மாதிரி சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையில இன்னைக்கு வந்து ஓப்பன் டாக்கா பேசியிருக்காங்க நடிகை சுசித்ரா. அது பல விதமான நடிகர்களுக்கும் பாடல்களும் ஏற்பட்டது முன்காலத்துல. அதே போல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஃபகத் ஃபாசில், பிருத்திவிராஜ், மற்றவர் டோமினோ தாமஸை வளர விடாமல் முன்னணி நடிகர்கள் மம்முட்டி, மோகன்லால் போன்ற முன்னணி நடிகர்கள் வேண்டுமென்றே இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையை கசிய விட்டு அவருடைய வளர்ச்சியை கெடுப்பதற்காக செய்தார்கள். அதே 2017 அந்த நடிகருடைய பலாத்காரம்,
நடிகர் திலீபன் செய்தார், ஏவி விட்டு செய்தார் அப்படிங்கிற பலாத்காரத்தின் அடிப்படையில் தான் ஹேமா கமிட்டி அமைக்கப்பட்டது. அந்த சம்பவம் கூட வளரவிடக்கூடாது. நம்ம வேற்று மொழி நடிகரை மலையாளத்தில் வளரவிடக்கூடாது என்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஓப்பனா அட்டாக்கா பேசியிருக்காங்க நடிகை சுசித்ரா. பொதுவாக சுசித்ரா பொறுத்தவரை பலவிதமான கருத்துக்கள், பலவிதமான ஒரு விமர்சனங்களை வச்சாலுமே அவர் சொல்வதில் பல விதமான உண்மைகள் இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில முன்னேற விடாமல் தடுப்பதற்காகவே இவர்கள் ஹேமா கமிட்டிக்கு கசி விட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு உண்மை வந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனா ஹேமா கமிட்டி அமைத்ததுக்கு காரணமே பாலியல் வன்கொடுமையில கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இல்லாமல் இல்லை, அது வேறு விதமான ஒரு காரணமாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இதன் மூலமா தெரியுது. ஆமா, நடிகை சுசித்ராவை பொறுத்த வரைக்கும் சொல்றாரு, பின்னால அவர் எந்த வகையிலும் பின் வாங்கவில்லை. அவன் நடிகை ரீமாவை பொறுத்தவரை சொல்லியிருக்கிறாரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவதூறு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னைக்கு அவர் நடிகை சுசித்ரா கைது செய்யப்படவில்லை. அது மாதிரிதான் இந்த வகையிலேயும் அவர் மிகப்பெரிய உண்மையை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல். கட்டாயமாக அது உண்மையாக இருக்கலாம் என்ற பலவிதமான ஒரு அனுபவத்தின் வெளிப்பாடால் நம்ம உணரக்கூடிய சமயத்தில் உண்மையாக இருக்கலாம். அப்படிதான் நமக்கு தெரியுது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோல.